ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மற்றும் ஒரு கிறிஸ்துமஸ் திருநாளை காண இந்த ஆண்டிலே எங்களுக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் மறைந்தார்கள் அப்பா, இம்மட்டுமா எங்களை காப்பாற்றி சுகமாய் ஆண்டவரே வாழ வைத்த அன்பிற்காய் நன்றி. இப்பொழுதும் சில நிமிடங்கள் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடு பேசும். ஏற்றுக்கொண்ட அன்பு போதகருக்காய் ஸ்தோத்திரம். அவரையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் சேவைகளையும் நீர் தாமே ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென். சரி, என் ஆத்மா சாந்தி அடையும்படி நான் ஒரு கிறிஸ்துமஸ் பாட்டு ஒன்று பாடிடுறேன். இசை வல்லுநர்களை பார்த்தா பாட்டு பாடணும் போல இருக்குது. அது நான் எழுதின பாட்டு, யாருக்கும் தெரியாது. நான் பாடுறேன், கேளுங்க. பிக்கப் ஆனா நீங்க கூட பிக்கப் பண்ணணும். உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம். சொல்றீங்களா? சொல்லுங்க எல்லாரும். உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம். இப்படி 3 முறை சொல்லணும். நான் பாடுறேன், பின்னாடி சொல்றீங்களா? அப்படியே பாட்டு ஆரம்பிக்கலாம். ரெடி, ஸ்டார்ட். உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம். உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம். உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம். பிறந்ததும் அதிசயமே, அவர் வளர்ந்ததும் அதிசயமே, அவர் மரித்ததும் அதிசயமே, அவர் உயிருடன் எழுந்ததும் அதிசயமே, அவர் உயிருடன் எழுந்ததும் அதிசயமே. உன்னதத்தில் மகிமை, பூரணம் சமாதானம். உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம். உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம். ஆதியில் உதித்த அருபியோ சொருபியோ, ஆண்டவர் உரைத்த வார்த்தையின் மகனோ. ஆதியில் உதித்த அருபியோ சொருபியோ, ஆண்டவர் உரைத்த வார்த்தையின் மகனோ. ஆத்துமதாகம் தீர்த்திடும் நதியோ, இவர் யாரோ இயேசு என்ற பெயரோ. இவர் யாரோ இயேசு என்ற பெயரோ. உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம். உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம். உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம். குருடர்கள் கண்கள் காணும் விழியோ இவரோ. செவிடர் செவிகள் கேட்கும் நாதமோ இவரோ. குருடர்கள் கண்கள் காணும் விழியோ இவரோ. செவிடர் செவிகள் கேட்கும் நாதமோ இவரோ. ஆவிகள் நெஞ்சை கொள்ளை கொள்ளும் கோமானோ. பாரினில் உதித்த இயேசுதான் இவரோ. பாரினில் உதித்த இயேசுதான் இவரோ. உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம். உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம். உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம். சாக பிறந்தவர் பாரினில் உண்டோ. வாழ வைக்கும் தெய்வம் வேறுதான் உண்டோ. சாக பிறந்தவர் பாரினில் உண்டோ. வாழ வைக்கும் தெய்வம் வேறுதான் உண்டோ. ஆழப்பூவில் வந்து அன்பு கொண்டாரி, தாழ்மையின் ரூபமாகி சுதானி வரோ. தாழ்மையின் ரூபமாகி சுதானி வரோ. உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம். உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம். உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம். அல்லேலூயா. இந்த உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம், அது பாடுறப்ப கை தட்டி நல்லா சத்தமா பாடுங்கன்னு சொன்னேனே. தூங்காத இருக்கிறீங்களா? Those who are very happy say hallelujah. Those who are very very happy say hallelujah. Those who are sleeping say hallelujah. Language problem.
பரவாயில்ல, நீங்க ஆர்வ கோளாறு அப்படி சொல்லியும் அல்லையே சொல்றீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுக்கள். ஆனாலும் ஊழியக்காரர் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்கணும். அதுக்காக தான். சரி, கொஞ்சம் உற்சாகமா இருக்கிற நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். இந்த நாட்கள் கிறிஸ்துமஸ் மட்டும் இல்ல, புத்தாண்டு துவங்குற வரைக்கும், இந்த ஆண்டு முடியும் வரைக்கும் ஒரு பியூரிபிகேஷன், பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிற, நம்மை நாமே இன்னும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அனுபவமாக இது இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால இன்றைக்கும் நாளைக்கும் கிறிஸ்துமஸ் அந்த ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடி ஆயிரணும். எதுக்கு? பரிசுத்தத்திற்காக நம்ம ஜபத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொஞ்சம் உலக பிரகாரமான வீட்டு காரியங்கள் வேலையெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம் சுருக்குமா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வீட்டு காரியங்கள்லயே இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பைபிள் வாசிக்கிறதுல ஜபம் பண்றதுல நேரத்தை செலவிட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தவான்கள் ஊழியக்காரங்க அப்படிதான் கண்டிப்பா சொல்லுவாங்க இல்லையா? எந்த ஒரு பரிசுத்தமான ஊழியக்காரரும் இந்த ஆண்டு முடியும் வரை விசுவாசிகள் அதிகமா ஜெபிக்கணும், கர்த்தருடைய சமூகத்துல காத்து இருக்கணும். இன்னும் இருக்கிற குறை அவரு இந்த ஆண்டு காணப்பட்ட குறை அடுத்த ஆண்டு இருக்கவே கூடாது. இந்த ஆண்டு காணப்பட்ட தவறுகள், எரர்ஸ் அடுத்த ஆண்டு இருக்கக்கூடாது. இந்த ஆண்டு காணப்படுகிற கோபம் அடுத்த வருஷம் இருக்கக்கூடாது. அது எதுக்கு? நல்ல சுபாவத்தை வர வச்சுக்கலாம், கெட்ட சுபாவத்தை ஒதுக்கணும். தேவை அற்றதை ஒதுக்குவோமாக. அதுக்கு நம்ம சொந்த பலத்தால முடியாது என்று சொல்லிதான் ஜபம் பண்ண வேண்டும், ஜபத்தில் தரித்திருக்க வேண்டும். அதற்கு கர்த்தர் பலன் தருவார். நன்றாக கவனியுங்கள். பரிசுத்தத்திலே முன்னேறுவதற்கு நாம் செய்கிற ஜபங்களை கர்த்தர் கேட்கிறார். எப்படி தப்பான காரியங்களுக்கு பிசாசு உதவி செய்கிறானோ அதுபோல நல்ல காரியங்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். பரிசுத்தத்தின் காரியங்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஊழியம் செய்ய போற ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்கிறார். ஏன்னா அவருக்கு பிரியமான காரியத்தை தான் நம்ம செய்யறோம். அதனாலதான் பைபிள்ல எழுதப்பட்ட இந்த காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படினோம். கீழ்ப்படிந்து அதை வாசிக்கிறப்பா என்ன அதிகாரம் வாசிக்கிறீர்களோ அதுல அன்னைக்கு என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. சரி, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த எம்பெருமான் இயேசுவின் பிறந்த நாள், நம்ம பர்த்டே வந்தா நமக்கு துணி எடுத்துக்கிறோம். கரெக்டா? கவனிக்கிறீங்களா? நமக்கு நல்லா நிமிந்து உட்காருங்க, நிமிந்து உட்காருங்க. என் கண்ணுக்கு எல்லாம் தூங்குற மாதிரியே தெரியுது. அதனால்தான் நமக்கு பர்த்டே வந்தா, அதாவது பிறந்த நாள் வந்தா நம்ம துணி எடுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு பர்த்டேன்னு சொல்லி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோமே, நமக்கே துணி எடுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ளே எடுத்து கொடுக்கணும். எப்படியா எடுத்து கொடுக்க முடியும்? இயேசு கிறிஸ்து இருந்தா தானே இங்க அவர்தான் ஆவியா இருக்கிறாரு என்று நீங்கள் நினைக்கலாம். பாஸ்டர் டச் பண்ணார். என்னுடைய ஊழியக்காரருக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். அது ஒண்ணு. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கு. அதான் அவர் பர்த்டே. ஒரு 4 சின்ன குழந்தைங்களுக்கு, அனாதை குழந்தைங்களுக்கு துணி எடுத்து கொடுங்க. ஏசப்பாவை பொறுத்த மாதிரி ஊழியருக்கு எடுத்து கொடுங்க. உங்களுடைய போதகருக்கு, உங்களை சத்தியத்தில் நடத்துகிறது யாரு? எங்க போதகர் தான். அது ஏசப்பாவுக்கு எடுத்து கொடுத்த மாதிரி உங்க எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில போதித்து புத்தி சொல்லி சத்தியத்தை நடத்துகிறது யாரு? இன்னும் சுருக்கமா சொல்ல போனா உங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா யாரு? யார் சொல்றது? உங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா யாரு? யாருடைய பாஸ்டர்? அப்படி எங்க பாஸ்டர் சொல்லுங்க. அப்படி ஒரு தட்டு தட்டுங்க. எங்க பாஸ்டர் என்று சொல்லுடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ஒரு தட்டு தட்டுங்க. எங்க பாஸ்டர். ஆமா, அவருதான் உங்களுக்கு ஆவிக்குரிய அப்பா. நான் வந்து சித்தப்பா. சித்தப்பா எப்பனா வருவாரு போவாரு, அவ்வளவுதான். சித்தப்பா கூட நீங்க ஓடியாட முடியாது. அப்பா அன்பா பேசினாலும், கண்டிப்பா பேசினாலும் அப்பா அப்பா தான். கையை தட்டு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரச்சனை, எத்தனை பேருக்கு வியாதி, எத்தனை குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள போராட்டம், எத்தனை தம்பதியருக்கு குழந்தை இல்ல, எத்தனை படிக்கிற பிள்ளைகள் பரீட்சை எழுத போறாங்க, எல்லாம் அப்பாவுக்கு தான் தெரியும். சித்தப்பா வருவாரு, சாக்லேட்டு மிட்டாயி லட்டு கொடுத்துட்டு அவர் போயிடுவாரு.
தமாஷா பேசிட்டு தான் போவார். சித்தப்பா பெரியப்பாவெல்லாம் அப்பாதான் அடிப்பாரு, திட்டுவாரு, கண்டிப்பாரு. சித்தப்பா பெரியப்பாவெல்லாம் அவங்க பசங்கள தான் கண்டிக்கணும். என்னதான் அண்ணன் போட்டு பசங்க, தம்பி விட்டு பசங்க இருந்தாலும் கை வச்சு அடிக்க கூடாது. அதனால அந்த பசங்க பெரியப்பா சித்தப்பா மேல ரொம்ப அன்பாயிடுவாங்க. எங்க அண்ணன் மட்டும் பசங்க என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க, அஃபெக்ஷன். அதே போல என் தம்பியுடைய பசங்களும் என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. எங்க பசங்க அப்பா எப்படியா பாட்டுனா அவங்களுக்கு தான் தெரியும். நல்லது செய்தா பாராட்டுவாரு, எனக்கு பண்ணா கண்டிப்பாரு. அது போல மேய்ப்பர், ஒரு மேய்ப்பர் ஆடுகளை சரியான பாதையில நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிக்கிறேன், கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். லூக்கா, the gospel Saint Luke chapter 2 verses from 10 to 15. கவனிங்க. வானத்துல இருந்து தேவதூதர்கள் வந்து இயேசு பிறந்த பொழுது அந்த மேய்ப்பர்களுக்கு சொன்ன வார்த்தை, முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். பல தடவை நம்ம கேட்டிருக்கலாம், கிறிஸ்துமஸ் செய்தி சொல்லணுமா? எத்தனை எவ்வளவு செய்தி எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப அங்க பேசுறது எங்க நான் சொல்லல, இது இன்னொரு ட்ராக். தேவதூதன் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டு இயேசு பிறந்த செய்தி அறிவிக்கிறார். அதுக்கு எட்ட உடனே அந்த வெளிச்சம் வந்ததில் அவன் பயந்துட்டான். மேய்ப்பர்கள் ஆடுகளை மந்தை காவல் காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்தா எப்படி இருக்கும்? பயந்தானே வரும் ராத்திரில. அதனால தான் எடுத்த உடனே அவர் மேட்டர் சொல்றதுக்கு முன்னாடி பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், டோன்ட் ஃபியர். எல்லா ஜனத்துக்கும், ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜனத்திற்கும், உலகம் முழுசும் நற்செய்தி இன்னைக்கு பரவி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நற்செய்தி மூல காரணம் யாரு? மேய்ப்பர்கள். அல்லேலூயா. பாருங்க, வயல்வெளியில மந்தையை காத்து கொண்டு கிடந்த படிப்பறிவு இல்லாத ஒரு ஏழை எளிய மேய்ப்பர்களுக்கு உலக ரட்சகர் இயேசுவின் பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. எத்தனை சந்தோஷம்! சிம்பிள், வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிளா வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். கவனம் பொருட்கள் மேல, பணத்தின் மேல, வேற ஆசாபாசங்கள் மேல இருக்குமானால் தேவதூதனும் வர முடியாது, இயேசு கிறிஸ்துவும் தரிசிக்க முடியாது. அதனால்தான் இயேசு சொன்னார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். என்ன பண்ணலாம்? இந்த பணத்தை வச்சுக்கிட்டு யோசனை பண்ணுவாங்க, இவ்வளவு பணம் இருக்குது, பணம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு உங்களுக்கு மன உளைச்சல் தான். செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், கர்த்தருக்காக கொடுத்து கொண்டே இருக்கணும். அது அங்க பேங்க் அக்கவுண்ட், பரலோக பேங்க் அக்கவுண்ட். இங்க சேர்த்து வச்சா இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், நிறைய பேங்க் இருக்குது. அதுல சேர்த்து வச்சுட்டா நிம்மதி இருக்க இருக்க குறையும். அதுல இருந்து எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு, ஊழியங்களுக்கு, ஆண்டவருடைய காரியங்களுக்கு செலவு செய்து பாருங்கள். பரலோக பேங்க்ல அது அக்கவுண்ட் கிரெடிட் ஆகுது. கையை தட்டி எல்லாரும் அல்லேலூயா. பயத்தை போக்குறதுக்கு சொல்லுங்க. பயத்தை போக்கிக் கொள்ள வேண்டுமா? வீணான பாரத்தை விட்டு விலகணும். வீணான பாரம் பாருங்க, மனைவி பிள்ளைகள் எல்லாரும் விட்டுட்டு ரிலாக்ஸா வந்திருக்கிறேன். போன ஞாயிற்றுக்கிழமை சென்னை பக்கம் ஒரு சபையில பேசிட்டு அங்க இருந்து புறப்பட்டு வந்தவன் தான். அப்பப்போ போன் பண்ணி பேசுவேன், என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி. எங்களுக்கும் சேவை இருக்குது, அதுக்கெல்லாம் அங்கங்க ரெடி பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஜனவரி 1ஆம் தேதி எங்க மலரடிகள் பிரேயர் ஹவுஸ்ல நல்லா இன்னைக்கு சாப்பிட்டீங்களா சவலாங்குளத்துல பாய் செஞ்ச பிரியாணி, அந்த மாதிரி அங்கேயும் செஞ்சு ஜனங்களுக்கு கொடுக்குறோம். எளியோருக்கு சேவை, விதவைகளுக்கு சாரி, அப்படியெல்லாம் கொடுக்குறோம். அதெல்லாம் அங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு எல்லாம் திருப்தியா வந்து இங்க ஊழியம் செய்ய முடியுது பாருங்க. கவனம் அங்க போகாதபடி ஆண்டவரை பார்த்துக்கிறார். நல்லா நிம்மதியா ரெஸ்ட் எடு. ஊழியம் செய்யற நேரத்துல ஊழியம் செய், ஜெபிக்க வேண்டிய நேரத்துல நல்லாக ஜபம் பண்ணு, வேதத்தை தியானம் பண்ணு, ரிலாக்ஸ் ஆயிரு. வரப்போகிற புத்தாண்டுக்கு நீயும்
நல்லா ஜபம் பண்ணலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால மற்ற காரியத்தை குறைச்சிடணும். வீட்டு காரியங்களை ஒரு நாளைக்கு 4 முறை பெருக்கிறீங்களா, 4ல இருந்து 2 முறை பெருக்கு போதும். மீதி நேரத்தை ஜபம், சேவை, மற்ற காரியங்கள், தியானம் அப்படி செலவு. சோம்பேறித்தனமா மட்டும் ஏற்படாது. இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் சுறுசுறுப்பா இருக்கணும். சுறுசுறுப்பா அங்க வாழ்க்கை இருக்கணும், ரொம்ப முக்கியம். சிலர் பாருங்க, நைட்டு 1:30 மணிக்கு படுத்து, சிலர் வேலைக்கு போறாங்களா பாவம், நைட்டு 1:30 மணிக்கு படுத்து காலையில 5 மணிக்கு எழுந்து ரெடி ஆகி போறாங்க. அப்ப எவ்வளவு அவங்க தூக்க நேரம்? ரொம்ப கொஞ்சம் தான். சிலர் பாருங்க, நைட்டு 9 மணிக்கு படுப்பாங்க, காலையில 10 மணிக்கு எழுந்துக்குவாங்க. ஏசு சொல்றாரு யூதாஸ் காரியத்தை பத்தி, அவன் பிறவா இருந்தால் நலமா இருக்கு. அது மாதிரி இந்த சோம்பேறிங்க பிறவாது இருந்தால் நலமா இருக்கும். யோசித்து பாருங்க, நைட்டு 9 மணிக்கு படுக்கிறவன் காலையில 10 மணிக்கு எழுந்துக்கிறான்னா மொத்தம் எவ்வளவு நேரம் தூங்கிருக்கிறான்? 13 மணி நேரம். சொல்லுங்க எல்லாரும், ஐயோ 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 13 மணி நேரம். அப்ப அவன மாதிரி ஒரு சோம்பேறி யாருமே. வேதம் சொல்லுகிறது, சோம்பேறியே எவ்வளவு நேரம் நீ படுத்திருப்பாய்? கதவு கீழ் முனையில ஆடிக்கொண்டு கிடக்கிறது போல நீயும் படுக்கையில ஆடிக்கொண்டு கிடக்கிறாய். எறும்பினிடத்தில் போய் பாடத்தை கற்றுக்கொள். பைபிள் தெளிவா இருக்கு. அதனால சுறுசுறுப்பை பற்றி கொஞ்சம் சொல்றேன். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். நற்செய்தி சொல்லுங்க எல்லாரும். ஆமா, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இந்த நற்செய்தி இயேசு அறிவித்தார். தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியாக இயேசு அறிவித்தார். சீடர்கள் அறிவித்தார்கள். இயேசு உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாடி சொன்ன இறுதி கட்டளை என்ன? உலகம் எங்கும் புறப்பட்டு போய் இந்த நற்செய்தியை சகல ஜனத்துக்கும் அறிவியுங்கள். உலகம் எங்கும் புறப்பட்டு போய், அதான் உலகம் ஃபுல்லா இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. யார் என்ன தடை பண்ணாலும், யார் என்ன பிரச்சனை உண்டாக்குனாலும் அதையும் நம்ம பார்த்து கொண்டுதான் வருகிறோம். அதையும் பார்த்து கொண்டு சமாளித்துக் கொண்டு நம்ம ஊழியத்தை செய்யறோம். அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. இப்ப சமீபத்தில் வட இந்தியாவில் ஒரு பாஸ்டர் சர்ச்சுக்குள்ளவே போயிட்டு ஒரு 4-5 தீவிரவாதிகள் அவரையும் அவர் மனைவியும் மடக்கி 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 கேள்வி அப்படியே பயமுறுத்தி கேட்கறான். ஒரு ஆளு சொல்றான், ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அதை சொல்றான். அவங்க இது அவர் சொல்லல, அவங்க மனைவியை சொல்றாங்க, சொல்லல முடியாது. Jesus came to save the sinner அப்படி சொல்றாங்க. அடுத்தது அடி விழும் தெரிஞ்சோம், அடி விழ போது தெரிஞ்சோம். இயேசு ஒருவரே உலக ரட்சகர். அடிக்கு பயந்துகிட்டு ஓடக்கூடாது. எவனோ ஒருத்தன் ஓடிறானோ ஓடக்கூடாது. பதிலுக்கு அவன்கிட்ட பேசக்கூடாது. நம்ம தாழ்மையாக அன்பாக பேசும். சட்டத்தை சொல்லலாம். சட்டம் இருக்குதுன்னா யாருனாலும் எங்க வேணுமானாலும் இயேசுவை பற்றி பேசலாம். அவங்க மதத்தை சொல்லலாம், அவங்க கடவுளை, அது சட்டம் சொல்லுது. நம்ம மதம் சொல்லலாம். மதம் மதம் என்னது? ஒழுப்பா மதமா கேக்குறாங்கல்ல, அந்த மதம். இயேசு கிறிஸ்து மதத்தை பரப்ப வரவில்லை, ரட்சிக்க வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்பது உண்மையும் எல்லா நீதிக்கு பாத்திரமா இருக்கிறது. இவ்வளவு சாட்சி. அதான் நற்செய்தியை பற்றி வெறுமனே சொல்லல, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஐயா, இந்த நற்செய்தியை நம்ம சொல்லணும். மேய்ப்பர்கள் அதை ஆரம்பித்தார்கள். தேவதூதர்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்று கர்த்தராகி கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பாருங்க, அந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் சொன்ன உடனே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி செட்டப் பண்ணிட்டாரு பாருங்க. ஆண்டவர் உடனே பின்னாடியே அடுத்த பேட்ச் அனுப்புறாரு, நீங்க போய் பண்ணுங்க. என்னன்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என்னால தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா அல்லது தூஷிக்கப்படுகிறது? யூடியூப்ல பாக்குறீங்களா? யூடியூப்ல எப்ப நியூஸ் பாக்குறீங்களா? வருமே அப்பப்போ பிளாஷ். எங்க
நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடம் பேரை போட்டு அந்த ஊர் பேரு, நகை கடையில் 4 பேர் புகுந்து 100 சவரன் நகையை திருடினார்கள். அதுல 2 பேரு கிறிஸ்துவ பேர். எவ்வளவு வேதனை இல்ல? 2 பேரு அதுல கிறிஸ்து பேர் வருது. ஆனா 2 பேர் விட்டுரு, அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையோ ஒண்ணும் கிடையாது. கேட்டாக்கா அந்த சாமியை தேடி இருக்குது, நான் திறன் அண்ணா. அந்த சாமியை 2 மனைவி வச்சிருக்குது, நான் வச்சுக்கணும் அண்ணா. தான் செய்யற பாவத்தை சாமி மேல போடுறதுக்கு அவன் சாமியை உண்டாக்குனானே தவிர அப்படி ஒரு சாமி கிடையாது. அதான் உண்மை. ஆனா கிறிஸ்தவன் திருடரும் பொருளாசைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க எங்க போச்சு அந்த புத்தி? ஏன் பொய்யே அதை கடைபிடிக்கல? அந்த வசன பயம் எங்க போச்சு? ஏன் வசனத்துக்கு பயப்படல, நடுங்கல, கிறிஸ்துவுக்குள்ள வரல? வசனம் உள்ளத்துல இல்ல. திருடுறது தப்பா அப்படி கேட்கிற அளவுக்கு மனிதனுடைய இருதயம் துணிகரம் கொண்டு விட்டது. அந்த காலத்துல ஒரு கொலை செய்தா கூட எப்படி பயப்படுவான்? என்ன மாதிரி பயம், என்ன மாதிரி அவன் நடுங்குவான். ஐயோ கொலை செய்து விட்டேனே. இப்ப பாருங்க சர்வசாதாரண. அந்த இடத்துல எத்தனை பேரு செத்தாங்க? போடுப்பா ஒரு 200 பேரு. என்னவா கொலை இல்ல, போட்டு தள்ளிட்டானு. இப்ப அதுக்கு பேர் என்னது? ஒரு 50,000 ரூபாய் கூட போட்டு தள்ளிடுறான். இப்ப அதுக்கு வார்த்தை மாத்தி இருக்கிறான், நல்லா மதிப்பா. கொலை என்ன பயமாக்குதுட்டு போட்டு தள்ளிட்டேன், என்ன போட்டு கொடுத்துட்டாடா அப்படி கேக்குறாங்க. எல்லாம் நிறைய நிறைய பாஷை இப்ப மாத்தி இருக்கிறாங்க. என்னவோ பெரிய சாதனை செஞ்ச மாதிரி. யோசித்து பாருங்க. ஆண்டவரே என்னால நம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே தவிர ஒரு காலம் தூஷிக்கப்படவே கூடாது. ஜெபிக்கணும், கடைபிடிக்கணும். அவங்க என்னமோ ஏமாறுவாங்க, பிசாசு அவங்களை சோதிப்பான். நம்ம அவங்களை ஏமாத்த கூடாது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தால் பூமியிலே அடுத்த கட்டம், பூமியிலே சமாதானம். எல்லாம் நிமிந்து உட்காரு, நிமிந்து உட்காரு. ஒரு கிராமத்து பாட்டு நம்ம இவர் ரேமன், பால் ரேமன் உதவி போதகர் ரொம்ப விரும்பி கேட்டார். அவரு அந்த பாட்டை பாடணும் இங்க அவர் காணோம். நான் அவர் ஆத்மா சாந்தி அடைய அந்த பாட்டு பஜனை பாட்டு. நிமிந்து உட்காருங்க. பஜனை பாட்டு என்ன தெரியுமா? நான் பாடுவேன், நீங்க எல்லாரும் பின்னாடி சத்தமா கை தட்டி பாடணும். கவனிக்கிறீங்களா? அங்க அப்பப்ப தலை கலந்துக்குது பாவம். என்ன பண்றது? கொஞ்ச நேரம், இன்னும் 10 நிமிஷம் தான். எல்லாம் நிமிந்து உட்காந்துட்டீங்களா? இசை வல்லுநர்கள், பஜன் சங்கீதா, தபேலா ரெடி பண்ணீங்க, தபேலா ரெடி பண்ணீங்க. ரெடி ஸ்டார்ட். சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே, மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. நீங்க பாடுறத பார்த்தா 39 நாள் உபாசம் இருந்துட்டு வந்த மாதிரி இருக்கு. பாவம் பரிதாபமாக. நான் பாருங்க, அங்க பேசிட்டு வந்து இங்க பேசுறேன், நானே சந்தோஷமா இருக்கிறேன். நல்லா உட்காருங்க, டபுள்ஸ்ல போடுங்க. தபேலா டோலாக்கு அல்லது டோலாக்கு பஜனை பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. மிருதங்கம் டோலாக்கு தபேலா அப்படி என்ன போடுங்க. கொஞ்சம் ஸ்பீடா பாடலாமா? ஸ்பீட் வைக்கிறீங்களா? ஸ்பீடுக்கு ஒத்து வரீங்களா? சரி, ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி ஸ்டார்ட். சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே, மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. கண்ணீர் கவலை துடைக்கும் நாமம் இயேசு நாமமே. உன்னை சொந்தமாக ஏற்றுக்கொள்
நாமம் இயேசு நாமமே. சாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே. இயேசு நாமமே, 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 இயேசு நாமமே. அல்லேலூயா. எங்க போனாலும் சார் இந்த சமாதானம்னு ஒண்ணு இருக்குது. இயேசுவை தவிர வேற யாராலும் கொடுக்கவே முடியாது. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா இயேசுவே சொன்னார். அப்போ உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில நம்ம எப்படி இருக்கணும்? சமாதானம். குடும்ப வாழ்க்கை முக்கியமா அங்கதான் ஆரம்பிக்குது. உங்க சமாதானம் வெரி இம்பார்ட்டன்ட். கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் உங்கள் சமாதானம் பெற்றோரோடு அவ்வளவு கிரிப்பா இருக்கணும். பெற்றோரை பகைத்துக் கொண்டு நீங்க சமாதானமா வாழவே முடியாது. நம்பர் 2, திருமணமான புருஷர், திருமணமான சகோதரி, கணவன் மனைவி சமாதானமா வாழணும். அதை விட்டுட்டு மற்றவங்களோட நீ என்னதான் சமாதானமா இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பரஸ்பர அன்பு. இயேசு சொன்னார், கணவன் மனைவி இருவரும் ஒரே சரீரமா இருக்கிறார்கள். அவர்கள் வந்து பிரியக்கூடாது. அப்படி பிரிஞ்சாலும் அன்பாக பிரியணும். நான் என் மனையை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறேன். எத்தனை நாள் இருக்க போறனோ எத்தனை நாள் அவங்களை விட்டு பிரிஞ்சு நான் தனியா இருக்கிறனோ அத்தனை நாளுக்குரிய எல்லா பண தேவைகள் செலவுக்கு நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்படி சொல்லிட்டு நான் துணிமணி எல்லாம் எடுத்து பைபிள் வச்சுக்கிட்டு துணிமணி வச்சுக்கிட்டு ஓடியாண்டா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன்னாதான் சரியா பார்த்துக் கொள்வார். வெண்டு எடுத்துருவார். அப்புறம் எல்லாம் மனைவி, பையன், மருமக, பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டு வந்துக்கிறேன். செலவுக்கு பணம், எல்லா ஹவுஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்துக்கிறேன். இன்னும் சொல்ல போனா என் மனைவிக்கு பட்டாணி, பொட்டு கடலை ரொம்ப பிடிக்கும். அது கூட வாங்கி கொடுத்துட்டு வந்துக்கிறேன். நான் வர்ற வரைக்கும் சாப்பிட்டு வந்த பிறகு உனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுக்குறேன். சிம்பிள் திங் பட் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க தமாஷா நினைக்கலாம், ஆனா இதுலதான் இருக்குது பிரச்சனை தீந்துரும். புருஷர்கள் இருக்கிறீங்களா? என் கண்ணுக்கு தம்புறீங்க. இந்த லைட் வச்சதுல ஒண்ணுமே தெரியலையா? சொல்லுங்க. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கணும்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லி நான் முடிக்கிறேன். குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு மனைவிக்கு பிரச்சனை வராம இருக்கணுமா? அல்ல அப்படி இப்படியான ஆட்டுங்க லேசா சொல்றீங்களா? நான் சொல்றதா சரிம்மா. இங்க சொல்ல அவங்க சிரிப்பாங்க பாருங்களேன். அவங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். புருஷர்கள் இங்க சொல்ல சகோதரிகள் அங்க சிரிப்பாங்க. சரிமா, 2 சாரிமா. சொல்லுங்க உங்களுக்குதா சாரிமா. ரொம்ப கஷ்டமாகுது இல்ல? அதுக்கும் ஒத்து வரலையா? கடைக்கு கூட்டிக்கிட்டு போய் 2 சாரிமா சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அப்செட் ஆயிட்டு. அதுக்கும் ஒத்து வரலையா? பக்கத்துல கடைக்கு கூட்டிட்டு போய் 2 பூரிமா. ப்ராப்ளம் சால்வ்டு. வாரத்துக்கு ஒரு முறை 2 வாரத்துக்கு ஒரு முறை மனைவி பிள்ளைகளோட ஹோட்டலுக்கு போலாம். வீட்டுல சமைக்கிறது ஆப்சென்ட் பண்ணு ஒண்ணுமே இல்லை. அதே தான் இங்க செலவு. அங்க சமைக்கிற செலவு தான் ஹோட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போயோ நீங்க வாங்கி கொடுக்கறதான் சாப்பிடணும்னு வற்புறுத்த கூடாது. உங்க மனைவி என்ன சாப்பிட விரும்புறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயா விட்டுடணும். அவங்க ஹோட்டல் கிச்சனுக்குள்ள போய் எல்லாத்தையும் திரும்ப ஓடியா போறாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குதோ ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். எதுக்கு கூட்டு போங்க ஹோட்டலுக்கு? பசங்களை பெண்ட் எடுக்கிறது, மனைவியை பெண்ட் எடுக்கிறது, இதுக்கு எதுக்கு இப்ப எங்களை ஹோட்டலுக்கு கூட்டணும் பசங்க கேட்பாங்க. அதனால சமாதானத்தை கெடுத்துக்காதீங்க. அதுக்காக தான் இவங்க சொல்றேன். வயசு ஆக 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 நான் எல்லா பொறுப்பும் கொடுத்துட்டேன். என் மனைவி கிட்ட கொடுத்துட்டேன், பசங்க கிட்ட கொடுத்துட்டேன். நான் ஃப்ரீயா பைபிள் எடுத்துன்னு ஊரெல்லாம் சுத்துறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப சமாதானமா நான் ஊழியம் செய்யறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. குழப்பம் பிரச்சனை வச்சுக்கிட்டு ஊழியம் செய்தா அங்க கிரியை நடக்காது. சிரிப்பா நகைச்சுவையா தமாஷா பேசினா சிரிக்கணும். சிரிக்கலன்னா ஹார்ட் அட்டாக் வர நான் பொறுப்பு இல்லை. சேலத்துல பேசி முடிச்சேன். ஒரு அம்மா என் கைய முத்தமுத்துட்டேன். எப்பா நைனா 6 வருஷம் ஆச்சு அப்பா நான் சிரிச்சு, இன்னைக்குதான் சிரிச்சேன்.
தோத்துறோம் தோத்துறோம். நான் என்ன ஏசப்பா நினைச்சுக்கிச்சு ரொம்ப சந்தோஷமா இப்படியே டெய்லி சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு வாங்க. யோசித்து பாருங்க, ஏன் சிரிக்க முடியல? ஏதோ ஒண்ணாங்க அழுத்துது. சிரிக்க கூடாதபடி ஏதோ ஒண்ணாங்க அழுத்துது. சிலர் மூஞ்சி பாத்தீங்கன்னா நம்மளுக்கே பயமா இருக்கும், இருப்பாங்க. நான் பிரசங்கத்தை சிரிச்சுனே பேசினா ஒரு மூஞ்ச பார்த்தா பயமாயிடும். இனிமேட்டு சிரிப்பு காட்டினா அவ்வளவுதான்ற மாதிரி வருஷம் உட்காந்து இருப்பாங்க. அந்த பக்கமே நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், ஏன்னா பிரசங்கமே வராது. நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார். துக்கமா ஆத்ம பார்த்துட்டு அழுது ஜெபம் பண்ணுங்க, அது தனி டிபார்ட்மெண்ட். ஆனா குடும்பமா மனைவி பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கு. பிள்ளைகளுக்கு மற்ற பெற்றோர் மேல ஏக்கம் வராதபடி பார்த்து அவங்க எல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க. எங்க அப்பா ஏன் இப்படி, எங்க அப்பா எங்க அம்மா ஏன் இப்படி சொல்ற அளவுக்கு பெற்றோர் நடந்து கொள்ளவே. எங்க அப்பா ரொம்ப அன்பானவர்கள், எங்க அம்மா ரொம்ப பாசமானவர்கள், ரெண்டு பேரும் ரொம்ப தமாஷானவர்கள், ரெண்டு பேரும் ஜெபிப்பார்கள், ரெண்டு பேரும் எங்க அப்பா அம்மா எங்களை சர்ச்சுக்கு கூட்டிக்கிட்டு போவார்கள், எங்களை அன்பாக கவனித்துக் கொள்கிறார்கள், அவங்க சண்டை போட்டதே கிடையாது, அவங்க எப்ப சந்தோஷமாய் சிரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். கையை தட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு வாலிப பொண்ணு அழுது ஓடியாச்சு. இப்ப சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓபன் ஏர் மீட்டிங், ஒரு பெரிய மைதானம், எல்லாம் முடிச்சுட்டு ஜெபம் மட்டும் ஸ்டூல் போட்டு உட்காந்துக்கிறேன், சேர் போட்டு. ஒரு +2 பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஒரே அழ. என்னம்மா சொல்லு, என்கிட்ட சொல்ல தானே வந்த, மேட்டர் சொல்லு. தினந்தோறும் எங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை, நாங்க படிக்கவே முடியல, ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. பாதி ராத்திரி திடீர்னு சண்டை, காலையில சண்டை, மத்தியானம் சண்டை, எங்களால நிம்மதியா இருக்க முடியல. எங்க அப்பா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த பிஞ்சு உள்ள எவ்வளவு வேதனைப்படுது பாருங்க. தேவையா? பிள்ளைகளை பெற்றவர்கள் அவர்களை வளர்க்க தெரியணும், அவங்களை சாட்சியா நம்ம பார்க்கணும். பிள்ளைகளுக்கு சாட்சியா நம்ம இருக்கணும். நெடு முட்டி போடுறத பிள்ளைகள் பார்க்கணும், அப்போ அவங்க போடுவாங்க, அவங்க போடுவாங்க. ஸ்தோத்திரம் பண்ணணும். பிள்ளைகள் முன்னாடி அப்பா அம்மா அன்பா பேசணும். ஏதாவது பிரச்சனை என்ன, பசங்க போயிட்டோம், பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டோம், அப்புறம் பேசி ஜபத்தோட பேசி அந்த காரியத்தை சரி பண்ணி முடிவு பண்ணு, சமாதானமா முடிவு பண்ணு, சாரி கேட்டுரு. ரெண்டு பேருக்குமே சொல்லணும். குடும்ப பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு பெண்கள் இதுல ரொம்ப முக்கியம். என்ன பேசினா புருஷனுக்கு கோபம் வரும்னு தெரிஞ்சும் வேணுமுனுக்கே அவர் உள்ளத்தை வேதனைப்படுத்தவே கூடாது. அது பயங்கரமான பாவம். சமாதானம் கெட்டு போச்சு உன்னாலதான். அடுத்தது பூமியில சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் இருப்பது. எல்லாம் ஒன்னா ஜாயின் டு ஜாயின், ஜாயின் டு ஜாயின், ஜம்பிங் கிடையாது, அப்படியே தொடர்ச்சியா வருது. தேவனுடைய நாம மகிமைக்காக வாழணும்னா நம்ம குடும்ப வாழ்க்கை சமாதானமா இருக்கணும். கரெக்டா? குடும்ப வாழ்க்கை சமாதானமா இருக்கணும்னா குடும்பத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியமா இருக்கும். மனிதர்கள் மேல் பிரியம் உண்டாவதாக, அப்படிதான் இயேசு சொன்னார். ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், அன்பு செலுத்துங்கள். ஒருவன் உங்களை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு இடது கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். அன்பினால் தான் நம்ம இந்த உலகத்துல வாழறோம். அன்பு, அன்பே பிரதானம். வைராகியத்தை வெளிப்படுத்தவே கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறார். அது எங்க ஆரம்பிக்குதுன்னா குடும்பத்துல ஆரம்பிக்குது. ஏதாவது எர்ரர் பிரச்சனை வந்தா சபையில் அது சரிப்படுத்துறான். ஆவியானோர் போதகர் மூலமா வாரந்தோறும் பிரசங்கம் பண்றப்போ அது சரிப்படுத்துவார். அவரு கொண்டாந்து தயாரிச்சு வச்சிருக்கிற பிரசங்கத்தை பண்ணுவாரு. எப்ப முடிக்க போறோம்னு சொல்லிதான் பண்ணுவாங்க யாருமே ஊழியக்காரு. ஆனா அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசுகிறார், பேசுகிறார். கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. இந்த வார்த்தை மறக்க கூடாது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவது. இப்ப அப்படியே இருக்குது உலகம். வீட்டுக்கு வீடு சண்டை, சொந்தக்காரங்க சண்டை, நிலத்தகராறு, ஊருக்கு ஊரு சண்டை, அப்புறம் நாட்டுக்கு நாடு சண்டையே வந்துருச்சு. எல்லா நாடுகளும் இப்ப சண்டைக்கு தயாரா இருக்கு. போர், விமான போர், பீரங்கி போர், ராக்கெட் போர். உலகமே அப்பாவி ஜனங்க எவ்வளவு பேர் சாகுறாங்க தெரியுமா? இந்த சமாதான பிரபு இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இந்த போர் என்கிற வாழ்க்கைக்கு இடமே, வார்த்தைக்கு இடமே கிடையாது. தனிப்பட்ட மனிதனுக்குள்ளே தோன்றுகிற சண்டை உணர்வு தேசம் வரைக்கும் பரவி விட்டது அல்லவா? இயேசு இனி தாமதமா இருக்க மாட்டார்.
இப்பவே பேப்பர்ல, டிவில, யூடியூப்ல போட்டுங்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்துல அந்த ஒலிவ மலை ஒரு காலத்துல உள்ளதான் பிளவுபட்டு இருந்ததாம். இப்ப மேல வரைக்கும் பிளவுபட்டு இருக்குது. சகரியாவில் படிக்கிறோம், இயேசு வரும்பொழுது அவருடைய கால்கள் அந்த ஒலிவ மலை மேல் தங்கும், ரெண்டாக விளக்கும். இப்ப ஒலிவ மலையே ரெடியா இருக்குது. இயேசு வர்றதுக்கு ஒலிவ மலை அவரோடு காத்திருக்கிறது. நாம் காத்திருக்கிறோமா? கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நாம் இயேசுவின் வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கிறோமா? முதல் வருகையாக இயேசுவின் பிறப்பு சந்தோஷம் தான். இயேசு சிலுவையில மரித்தார், எனக்கு ரட்சிப்பு. இயேசு உயிரோடு எழுந்தார், ஓ ரொம்ப தைரியம். இயேசு வரப்போகிறார், என்ன பதில் சொல்லுவீர்? ஆயத்தமா? இந்த கேள்வியோடு முடிக்கிறேன். ஜெபம் செய்வோம். நன்றி தகப்பனே, என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம், எங்களோடு பேசின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. இந்த நாள் முதல் இந்த அன்பு பிள்ளைகள் இந்த வார்த்தை கடைபிடிக்க பலன்தார், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென், ஆமென். நன்றி.